செய்திகள். திமுகவினரின் சிறை நிரப்பும் போராட்டம் பிசுபிசுத்தது. மாவட்டங்கள் தோறும் சில நூறு பேர் மட்டுமே கைதாகியிருப்பதாக தகவல். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள 10 பேரை விடுவிக்கும் வரை வேலை நிறுத்தம் தொடரும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. பிரணாப் முகர்ஜி வேட்புமனு ஜோடிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா திடுக்கிடும் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. ஆந்திர உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் மற்றும் நில மோசடி புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும் அதிமுக அரசுக்கு எதிராக திமுகவினர் நடத்திய சிறை நிரப்பும் போராட்டம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி அடையவில்லை. சென்னை கொளத்தூரில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் மட்டுமே பங்கேற்று கைதாகினர். சென்னை சைதாப்பேட்டையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலும் சில 100 பேர் மட்டுமே சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேப்பாக்கத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டவர்களுடன் கைதானவர்களின் எண்ணிக்கையும் சொற்பமானதாகவே இருந்தது. உண்மை இவ்வாறு இருக்க போராட்டத்தில் பங்கேற்று லட்சக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆணவ ஆட்சிக்கும் சர்வாதிகார ஆட்சிக்கும் பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த மறியல் போராட்டத்தை அறப்போராட்டமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறது. கோவை திமுகவினரும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்க பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. திருப்பூரில் கைதானவர்களின் எண்ணிக்கையும் சில 100 மட்டுமே. ஈரோடு மாவட்ட திமுக தொண்டர்களும் அதிக அளவில் கைதாகவில்லை. முன்னாள் அமைச்சரான வீரபாண்டி ஆறுமுகத்தின் சொந்த மாவட்டமான சேலத்திலும் திமுகவின் சிறை நிரப்பும் போராட்டம் பிசுபிசுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த பிறகு மீண்டும் அவர்கள் மீது வழக்கு போட்டு மீண்டும் சிறையில் அடைத்து அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு சிறையில் எடுத்திருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியுடைய அராஜகத்தை கண்டித்து இங்கே பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துகின்றோம். திருச்சி, மதுரை, வேலூர், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் திமுகவினர் சிறை நிரப்பும் போராட்டம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிறை செல்ல அஞ்சி முதல் நாளிலேயே மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டனர். அத்துடன் திமுகவின் நகர கிளை நிர்வாகிகளும் பல்வேறு காரணங்களை கூறி இன்றைய சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இன்றைய போராட்டத்தில் கைதான திமுகவினரின் எண்ணிக்கை சில ஆயிரங்கள் மட்டுமே இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து சிறைகள் மற்றும் தனியார் இடங்களை தயார் செய்து வைத்த காவல்துறையும் ஏமாற்றம் அடையும் சூழல் உருவானது. இதனிடையே திமுகவின் முக்கிய பிரமுகர்களை கைது செய்ய புகார்களை தேடி வந்த போலீசாருக்கு சிறை நிரப்பும் போராட்டம் நல்லதொரு காரணமாக அமைந்துள்ளது. இதனை பயன்படுத்தி இன்று கைதாகியுள்ள திமுகவினரை 15 நாள் காவலில் அடைக்க அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக அரசின் அராஜகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட திமுகவினருக்கு சிறையில் காலையில் வெண்பொங்கலும் ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறியும் வழங்க அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளது. சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திமுக தலைவர்கள் ஜாமீன் கோரக்கூடாது என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி கூறியுள்ளதால் கைது செய்யப்பட்டுள்ள திமுகவினர் தொடர்ந்து சிறையிலேயே இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு பி கிளாஸ் எனும் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலையில் சுட சுட உப்மா, வெண்பொங்கல், கஞ்சி ஆகியவை தரப்படும் என்றும் நாள்தோறும் இதில் ஏதாவது ஒரு ரகம் மாறி மாறி தரப்பட உள்ளதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதிய உணவாக சாம்பார், காய்கறி கூட்டு, ரசம், மோர் ஆகியவையும், இரவுக்கு சாப்பாடும் சாம்பாரும் அளிக்கப்பட உள்ளது. அதே சமயம் சர்க்கரை வியாதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் 2 சப்பாத்தி தரப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி போடவும் சிறை நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
சிறையில் அடைக்கப்படும் திமுக விஐபிக்கள் ஏ கிளாஸ் சாப்பாடு வேண்டும் என விரும்பினால் அதற்கு நீதிமன்றம் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்றால் அவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்களுக்கு கோழிக்கறி குழம்பும் மாலையில் கூடுதலாக சுண்டல், டீ மற்றும் சப்பாத்தியும் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து இரவில் தூங்கும்போது ஒவ்வொருவருக்கும் போர்வையும் படுக்க பாயும் தரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் திமுகவினர் தங்களது காவல் நாட்களை சிறையில் கழிக்க அதிமுக அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் 10 பேரை விடுதலை செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் நேற்று நடைபெற்றுள்ள மீனவர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட 10 மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், இறால் மீனுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 4 தீர்மானங்களும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இறால் விலை, நண்டு, கணவாய் விலை கடும் வீழ்ச்சி காரணமாக நாங்கள் 2 நாளா தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். இது போக அன்றைக்கு சனிக்கிழமை கடலுக்கு போன படகு, பழுதாகி கிடந்த படகையும் அதை தேடி சென்ற படகையும் 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு. உடனே மத்திய மாநில அரசு தலையிட்டு, தமிழக அரசு தலையிட்டு அந்த 2 படகையும் மீனவர்களை மீட்டு தரணும். ஞாயிற்றுக்கிழமை முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்வரத்து குறைந்துள்ளது. இதனால் அப்பகுதிகளில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக தங்கச்சி மடம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட மீனவ சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்திய புள்ளியியல் துறையின் தலைவர் பதவியிலிருந்து பிரணாப் முகர்ஜி முன்கூட்டியே ராஜினாமா செய்தது போல் ஜோடிக்கப்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக பொதுச் செயலாளர் ஆனந்த்குமார், இந்திய புள்ளியியல் துறையில் இருந்து பிரணாப் ராஜினாமா செய்ததாக கூறப்படுவது 100% ஜோடிக்கப்பட்டது என்றும், குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஒருவர் இதுபோன்று பொய் கூறியுள்ளது எதிர்பாராதது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய தேர்தல் ஆணையம் தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் சங்மாவின் வழக்கறிஞர் சத்யபால் ஜெயினும் பிரணாப்பிற்கு எதிரான தங்களது புகார் மனு நிராகரிக்கப்பட்டது முறையல்ல என்றும், அவர் எழுத்து மூலம் அளித்துள்ள தகவல்கள் உண்மையானது அல்ல என்றும் கூறியுள்ளார். முன்னதாக பிரணாப், சங்மா ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஜாமீன் மனுவை ஆந்திர உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெகன்மோகன் மீதான வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்டுள்ளது என்ற மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானியின் வாதத்தை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். ஜாமீனில் விடுவிக்கப்பட்டால் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை ஜெகன்மோகன் கலைக்கவும் திருத்தவும் வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். எனவே ஜெகன்மோகனை ஜாமீனில் விடுவிக்க இயலாது என்றும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். தந்தை ராஜசேகர ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்த வழக்கில் கடந்த மாதம் ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெகன்மோகன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனவே அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி ஜெகன் மனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாதி அபு ஜிண்டாலுக்கு மும்பை தாக்குதலில் உள்ள தொடர்புகள் குறித்த ஆவணங்கள் விரைவில் பாகிஸ்தானிடம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜலீல் அப்பாஸ் கிலானி, இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரஞ்சன் மத்தாய் ஆகியோர் இருதரப்பு உறவுகள் குறித்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அப்போது மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி அபு ஜிண்டாலுக்கு பாகிஸ்தான் அரசு வழங்கிய பாஸ்போர்ட் குறித்த ஆவணங்கள் பாகிஸ்தானிடம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் இருந்து ஜிண்டால் இந்தியா வருவதற்கு உதவியவர்கள் குறித்த தகவல்களும் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் மும்பை தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த பலருக்கு தொடர்பு உள்ளது என்பதை இந்தியா நிரூபிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் சந்திப்பின்போது காஷ்மீர் விவகாரம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், வர்த்தகம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மும்பையில் பெய்து வரும் பலத்த மழையால் 4 அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தது. அடைமழையால் ரயில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டு பயணிகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். தென்மேற்கு பருவமழை நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே தொடங்கியுள்ளது. மற்ற பகுதியில் வறட்சியே நிலவி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மும்பையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது.
கலினா, வகோலா, சியான், பரேல் ஆகிய நகரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள மைதி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு செல்கிறது. மலாட் நகரில் உள்ள 4 அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்று மழையால் பாதி அளவு இடிந்து விழுந்தது. அந்த வீட்டில் யாரும் வசிக்காததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கனமழை காரணமாக மும்பையில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் மற்றும் சென்ட்ரலில் இருந்து மேற்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் தாமதமாக இயக்கப்பட்டன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். இதனிடையே மும்பையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை. நடைபயிற்சி சென்றவரை மர்ம கும்பல் வெட்டிக் கொன்றது. சமாஜ்வாடி கட்சி சார்பில் பிரணாப் முகர்ஜிக்கு அளித்த விருந்தில் சிறை கைதிகள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவிற்கு புதிய சிக்கல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.